நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் தொடரில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். நீத்தார் பெருமை அதிகாரத்தில் இன்று 3ஆம் குரல் ஒன்றை பார்க்கிறோம். குரல் எண் 30. அது குறிப்பிடுகிறது, அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ் உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அந்தணர், அந்தணர் என்று சொல்லப்படுகிற அந்த சொல்லுக்கான பொருள் குளிர்ந்த மனம் கொண்ட ஒருவர். ஆக அங்கு வேகமோ வெறுப்போ கோபமோ உள்ள ஒரு மனநிலை அல்ல, அதற்கு மாற்றான குளிர்ந்த தன்மை, அது எல்லாராலும் ஏற்றுக்கொண்டு விரும்பக்கூடிய ஒரு தன்மை, அந்த தன்மை கொண்ட அந்தணர். ஆக அந்தணர் என்பவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குரிய பெயர் அல்ல, மாறாக அது ஒரு பண்பு தொடர்புடைய ஒரு பெயர். நற்பண்புடைய, நற்குணமுடைய, எல்லாரும் விரும்பத்தக்க, எல்லா உயிர்களையும் அன்பு செய்கின்ற அந்த ஒரு தன்மையுடையவர் அந்தணர். எனவேதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ் உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அப்படி இருக்கிறவர்கள் என்ன செய்வார்களாம்? எந்த உயிருக்குமே தீங்கு விளைவிக்க மாட்டார்கள், தீமை செய்ய மாட்டார்கள். ஓரறிவு முதற்கொண்டு 6 அறிவு வரை இருக்கின்ற எல்லா உயிர்களையுமே சமமாக மதித்து நடத்துகிறவர்கள், அவர்கள் மீது அன்பு கொள்கிறவர்கள். இறைவனின் படைப்பு என்பதற்காக, இறைவனின் சாயல் என்பதற்காக, இறைவன் உறைந்திருக்கிற இடம் என்பதற்காக இந்த இடத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையுமே அன்பு செய்கின்ற தன்மை உடையவர் ஒருவர்தான் அந்தணர். ஏனென்றால் அவர் கடவுள் படைத்த இந்த உயிர்களுக்கு மதிப்பளித்தவராக, கடவுள் படைத்திருக்கிற இந்த உயிர்கள் எல்லாம் மிக இயல்பாக இவரிடம் வந்து சேர்கின்ற அளவில் செந்தன்மை கொண்டவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறைமகன் இயேசு குறிப்பிடுகிறார், இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவரும் அதனுடைய கைமாறு பெறாமல் போகார். ஆக இயேசுவினுடைய இறையாட்சியினுடைய சீடர், தொண்டர், அந்த இறையாட்சி நெறியில் நடக்கிறவர், இறையாட்சிக்கு உட்படுவதற்கு தகுதி படைத்தவர், இறைவனுடைய இரக்கம் நிறைந்து இருக்கிறவர். இவர் அவருடைய அந்த தன்மை அறிந்து ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலே அதற்குரிய கைமாறு பெறாமல் போகார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இறைவனுடைய படைப்பு என்பதற்காக இங்கு மற்ற உயிர்கள் மீது அன்பு செலுத்துகிறவர்கள், அவர்கள் உண்மையில் அந்தணராக கருதப்படுவார்கள். அது ஓரறிவாக இருந்தாலும் சரி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் குறிப்பிடுகிறாரே, அந்த ஒரு நெறி, அதை போன்று உயிர்களை கொல்லாமை என்று குறள் நெறி குறிப்பிடுகிறதே, அந்த ஒரு நெறி, இவற்றையெல்லாம் கடைபிடிக்கிறவர்கள் அந்தணர்கள் என்று போற்றப்படுவதற்கு தகுந்தவர்களாக இருக்கிறார்கள். எல்லா உயிரையுமே மதிக்கின்ற, சமமாக பார்க்கின்ற அந்த ஒரு பார்வை இன்று உலகத்தில் இல்லாமல் போவதனால் இங்கு இயற்கை சீற்றங்கள், பல உயிர்கள் அழிகின்ற தன்மை,
இவையெல்லாம் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் நாம் ஒவ்வொருவருமே அந்தணராக வாழ்வதற்கு, உயிர்களை அன்பு செய்து வாழ்வதற்கு இன்று உறுதியேற்றுக் கொள்வோம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர் மீதும் குளிர்ந்த தன்மையுடைய அன்பை செலுத்துகிறவர்களாக, அருள் நிறைந்தவர்களாக இருப்பதற்கு இன்று முயல்வோம், உறுதியேற்போம். அந்த திருக்குறளை நாம் ஒரு நேரம் சொல்வதற்கு முயற்சி எடுக்கலாமே. அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ் உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். மீண்டும் இறைவனுக்கு திருவுளமானால் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கருவில் உருவாகும் முன்னே உனை நான் தெரிந்து கொண்டேன். சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றேன். பலவீனமுனில் கண்டு வருந்தாதே, பலம் தர நான் உண்டு கலங்காதே. பலவீனமுனில் கண்டு வருந்தாதே, பலம் தர நான் உண்டு கலங்காதே. தொடர்ந்து போராடு, தோல்விகளோடு ஏற்றுக்கொள்ள நண்பன் நான் உண்டு, உன் நண்பன் நான் உண்டு. அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே. எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. ஞாயிறு மறைவுரை சிந்தனை. மரங்களாகிய நாங்கள் பல சிலுவைகளை உங்களுக்கு தந்துவிட்டோம், மனிதர்களாகிய நீங்கள் ஒரு இயேசுவை கூட தரவில்லையே. இது இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே. தாயாம் திரு அவையானது இன்றைய நாளிலே சுமைகளை சுமக்க நமக்கு கற்றுத்தருகிறது. சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தை இன்றைய நாளிலே நமக்கு கூறப்படுகிறது. கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, கரம் விரித்தவரா,
வரமழை பொழிந்தவராய், வரும் வழி பார்த்தவராய், வரமழை பொழிந்தவராய், வந்தவர் இருக்கின்றார், விரைந்திட தாமதமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். மனிதர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் பல வகையான சுமைகளோடு இருக்கிறார்கள், கவலைகளோடு இருக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள், போராட்டங்களோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அழகாக ஆண்டவர் சொல்வது, தந்தையையும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று அழகாக சொல்கின்றார். ஏன் இந்த குழந்தை என்பது தூய்மையான இதயத்தை தேட வேண்டும். குழந்தைகள் பொதுவாக இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.